பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்து ஓடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே ஒரு யுத்தம் அப்படிங்கிறத வச்சு எழுதியிருக்கு. நீங்கள் இந்த இப்போல்லாம் பைபிள் வாசிக்கும் போது யுத்தங்கிறத வச்சு வாசித்தீங்கன்னா நீங்கள் வேற எதுக்குனாலும் என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம யுத்தத்தை எதுவும் சந்திப்போமா? ஒருவேளை எல்லை பகுதியில் இருக்கிறவங்க யுத்தத்தை என்ன பண்ணலாம், சந்திக்கலாம். உங்களுக்கு எனக்கும் யுத்தம் சம்மந்தம் இல்லை. இந்த யுத்தம் வேற விதங்களில் என்ன பண்ணலாம், நம்ம லெவலுக்கு இருக்கலாம். அப்போ நீங்கள் அதை யுத்தமாகவும் எடுத்துக்கலாம். இன்னும் வேற அதை ஒரு பிரச்சனையாக என்ன பண்ணிக்கிடுங்க. இந்த யுத்தங்கிறத ஒரு கீழான காரியமா, ஒரு எதிரடையான காரியமா, ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிடுங்க. அப்போ இங்கே ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் ரிசல்ட் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியாச்சு, முறிந்தோடிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு யுத்தத்தில் ஒருத்தங்க தோற்றுட்டாங்கன்னா மறுபடியும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அடுத்த யுத்தத்தில் வாய்ப்பு இருக்கா? இப்போ கிரிக்கெட் மேட்ச்சு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வேர்ல்டு கப் நடத்துகிறாங்க. 16 டீம் பங்கு பெறுவாங்க. எல்லா டீமும் ப்ரைஸ் வாங்குறாங்க. யாரோ ஒரு டீம் ப்ரைஸ் வாங்குறாங்க. மற்ற டீம் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, தோத்துடுறாங்க. உடனே அடுத்த வேர்ல்டு கப்புக்கு விளையாட போகாமல் இருக்காங்களா? மறுபடியும் எப்படியா நாங்கள் ஜெயிச்சிடணும்னு என்ன பண்ணுறாங்க, ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாரும் ப்ரைஸ் வாங்குறது இல்லை, தோத்துடுறாங்க. ஆனால் மறுபடியும் அடுத்த ஒலிம்பிக்கில் என்ன பண்ணுறாங்க, 5 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பவரை ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க. ஸோ ஒரு யுத்தத்தில் தோல்விங்கிறது முடிவு கிடையாது. பிரைஸ் காட். உலகம் சொல்லும் வெற்றிங்கிறது முடிவு கிடையாதுங்க. ஏன்னா அவங்க என்னைக்குமே மனுஷங்கள ஒரு பயத்திலேயே தான் என்ன பண்ணணும், நீ இன்னைக்கு ஜெயிச்சிட்டியா, நீ நாளைக்கு தோக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு நீ தோத்துட்டியா, நாளைக்கு நீ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சவனை போய் பார்த்துட்டு இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டியா, நாளைக்கு நீ தோப்ப, கொஞ்சம் கவலைப்படுறதுக்கு ரெடியாக இருந்துக்கும், அப்படி சொல்லக்கூடாது. போனட்டே நீ 10 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சியா, இந்த டே ஒரு 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிப்ப, அப்படி ஒரு நம்பிக்கை என்ன பண்ணணும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், பிறகு சந்தோஷம் துக்கமாக மாறும் சொல்லக்கூடாது. உங்கள் சந்தோஷம் மிகுந்த சந்தோஷமாக மாறும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ இங்கே தோத்துட்டாங்க. என்ன நடக்க அடுத்து? அதில் ஒரு பெரிய ரிசல்ட் வருது பாருங்க. 2வது வசனம், பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். நல்ல கவனிங்க. இதுதான் ஒரு சூழ்நிலை. யுத்தம், சரி யுத்தத்தில் தோத்துட்டாங்க. ஏன்னா யுத்தம் அதில் தோல்வி ஜெயம்ங்கிறது ஓகே ஒரு பக்கம் இருக்கு. தோல்வி வந்துட்டுனா அதை நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இதை எப்படி என்ன பண்ணால் அடுத்து ஜெயிக்கலாங்கிறத பிளான் பண்ணணும். நல்லா கவனிங்க. வாழ்க்கைக்கான பாடத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த யுத்தத்துக்கு போனால் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் இதில் என்ன நடந்துட்டுனா, சவுலுடைய 2 குமாரர்களை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க. இதுவும் ஒரு சூழ்நிலை. இப்போ ஒன்றும் என்ன பண்ண முடியாது பண்ண. இப்போ பாருங்களேன், இப்போ யுத்தத்தில் இவங்க தோத்ததில் போய் அடுத்த யுத்தத்துக்கு நம்ம ஏதாவது செய்யலாமான்னு யோசிக்கலாம். அப்புறம் இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அதுலேயும் நம்மளால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஓகே, அடுத்து வாங்க கீழே. சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது, வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டார். வில் வீரரால் சவுல் என்ன பண்ணப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். ஒரு பக்கம் யுத்தத்தில் தோத்துட்டாங்க, இனிமே அங்கே போய் ஒன்றுமே, இனி அடுத்த யுத்தத்தில் தான் எப்படி நம்ம ஜெயிக்கலான்னு பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் யோனத்தானும் இன்னொரு குமாரன் 2 பேரும் வெட்டப்பட்டு செத்துட்டாங்க. அதையும் நம்ம இனிமேல் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே. அப்போ சில காரியம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அதை விட்டுறலாம். ஆனால் சில காரியங்கள் இருக்கு, நாம் ஏதாவது செய்ய முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுல் வில் வீரரால் காயப்படுத்தப்பட்டாரா, மிகவும் காயப்படுத்தப்பட்டாரா? மிகவும் காயப்படுத்தப்பட்டார். அப்போ 2-3 வில்லு என்ன செஞ்சுட்டு அம்பு வந்து பட்டுருச்சு. நல்லா கவனிக்கணும். 2 தோட்டா உள்ள போனாலே ஒருத்தன் பிழைச்சி வந்துருதான். நம்மளுக்கு 2 அம்பு என்ன செஞ்சிருக்கு, பாஞ்சிருக்கு. சவுலுக்கு கொஞ்சம் 2-3 அம்பு என்ன செஞ்சுட்டு வில் வீரரால் அவர் என்ன பண்ணார், மிகவும் காயப்படுத்தப்பட்டார். இப்போ பாருங்க சவுல் என்ன பேசுறார். தன் ஆயுததாரியை நோக்கி
அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். இது எப்படி இருக்கு? இது எப்படி நம்பிக்கையில வர்ற வார்த்தைகளா? இந்த சிந்தை இது மாம்ச சிந்தை, இது ஆவியின் சிந்தை. என்ன சொல்றாரு? எப்ப அவங்க வந்து, ஆனா சொல்லும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எப்பவுமே இந்த சவுலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவிக்குரிய கோட்டிங் போட்டே தான் பேசுவார். உடன்படிக்கைப்பட்டியை கொண்டு வாங்க, ஊழியக்காரர்கிட்ட போனால் காணிக்க கொண்டு வாங்க, போகக்கூடாது, உபவாசம் இருக்கணும், எங்க யுத்த ஸ்தலத்தில் வந்து நின்றுக்கிட்டு உபவாசம் இருக்கணும், இந்த மாதிரி தேவையில்லாத. அதே மாதிரி தான் அங்கே பாருங்க, உயிர் சரி அம்பு தான் குத்திருச்சு, அல்லது அதை உரி தூர தூக்கி போட்டு எங்கேயாவது ஒரு புதருக்குள்ளேயாவது எங்கேயாவது ஒளிஞ்சி எங்கிட்டாவது போய் உயிரோட வந்து அடுத்தவனை உண்டுலன்னு பண்ணாண்டான். அப்படி என்ன அவருக்குள்ள என்ன பண்ணல? நான் என்கிட்ட உயிர் இருக்க வரைக்கும் நான் தப்பிக்க முயற்சி எடுப்பேங்கிற அந்த எண்ணம் அவருக்குள்ள என்ன பண்ணல? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் சாக மாட்டேன்னு நினைக்கணும். எப்படா போய் சேருவேன்னு என்ன பண்ணக்கூடாது, போதும் கர்த்தாவேன்னு என்ன செய்யக்கூடாது. ஏங்க நான் சொல்றேங்க, 120 வயசுல நீங்க சொல்லணும், நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம். மோசேட் வந்து ஆண்டவர் சொன்னார், மோசே சொன்னார், ஐயா முடிஞ்சிட்டியா குழி தோண்டுங்க அப்படிங்காரு. இல்லை இல்லை, நீ உனக்கு குழி தோண்டக்கூடாது, நீ எகிப்தியருக்கு குழி தோண்டணும். பிரைஸ் காட். இப்போ ஆண்டவர் 80 வயசுல வந்து அவன் போதும்னு சொல்லலை, நீ இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் 40 வருஷம் என்ன செய்யுது, 40 கூட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சவுலை ஒரு 2 அம்பு என்ன செய்ய வச்சுட்டுனா விருத்த, அதான் பாருங்களேன், அவரால் நம்ப முடியலை. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ஆவிக்குரிய கோட்டிங் என்ன பண்ணுறாரு, விருத்த சேதனம் இல்லாதவங்களுடைய. அப்போ இது என்ன ஆகுன்னா பாருங்க, சவுல் வீரம்யா. எப்படி சவுல் என்ன வீரம்னா, விருத்த சேதனம் இல்லாத கையில் நான் சாக மாட்டேன்னு சொல்லி விருத்த சேதனம். ஏங்க விருத்த சேதனம் இல்லாத கையில் செத்தாலும் என்ன, விருத்த சேதனம் பண்ணினவன் கையில் செத்தாலும் என்ன, சாவு சாவு தானே. இது திறமையாங்க, பிழைச்சி போகிறது தாங்க. சில நேரம் நீங்கள் குதிரையில் மேல் அமர்ந்து வெற்றி பெற்றவர்களாய் போகாத மாதிரி இருக்கலாம், கூடை மேலே அமர்ந்து தோற்று போன மாதிரி இருக்கலாம். நான் சொல்கிறேன், வெற்றி தோல்விங்கிறலாம் 2வதுங்க, உயிர் முக்கியங்க, உயிர் மீட்சி முக்கியங்க. பிரைஸ் காட். உங்க சிந்தையில போய் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எது முக்கியம்? இப்போ பவுல்லாம் அந்த கூடையில் வச்சு இறக்கும் போது, என்ன இப்படி கூடையில் வச்சு இறக்குதே, கதவை திறந்து விடுங்க நான் போறேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? சச்சக் சச்சக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, கழுத்தை அறுத்திருப்பாங்க. ஆனால் பவுல் அப்படி சொல்ல, பரவாயில்ல, நான் குதிரையில் போனது உண்மைதான், இப்போ நான் கொஞ்சம் குதிரை கூடையில் கொண்டு போனாலும் பரவாயில்ல, நான் இப்போதைக்கு என்ன பண்ணணும், காப்பாற்றப்படணும். அப்போ இந்த பவுல், நான் சவுலை சொல்கிறேன், என்ன புதறு ஒன்றுமே இருக்காதா ஒளிகிறதுக்கு, பல்ல கடிச்சிட்டு நான் எப்படியாவது பிழைச்சி இந்த பெலிஸ்தரை எப்படி வரணுமா, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன்னு நான் தோத்துட்டேன், என் பிள்ளைங்களை வெட்டிட்டான், அவங்கள நான் அடுத்து ஜெயிக்காமல் விட மாட்டேன், என் பிள்ளைங்களை வெட்டினவனை நான் தூக்காமல் விட மாட்டேன்னு அப்படி ஒரு வைராக்கியத்தை பிடிச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு ரொம்ப விவரமாக பேசுகிற மாதிரி விவரம் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு. சொல்கிறாரு, அவனை கூப்பிட்டு ஆயுததாரி கூட்டே, அவங்க வந்து என்னை குத்தி போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரு. இப்போ அவன் சம்மதிச்சானா பாருங்க, அவன் சொல்கிறான், அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல், எப்படி இது வீர செயலா இல்லை மாவீர செயலா? ஆனால் சவுல்கிட்ட கேட்டோம்னா, நான் பெரிய மாவீர செயல் செஞ்சேன் பாரு. எப்படி, நான் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் கையினால நான் என்ன பண்ணலை. இது வந்து என்னன்னா ஒரு வரட்டு கௌரவம், யாருக்குள்ள, சவுலுக்குள்ள ஒரு வரட்டு கௌரவம் எப்பவுமே இருக்கும். என்ன மாதிரின்னா, நான் அவன் கையால் சாக மாட்டேன், வாழ்வேன்னு சொல்லியிருந்து, அதாவது இவர் உயிர் விளைக்கணும்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சு கிடந்துட்டு அவங்க பெலிஸ்தர் வந்து குத்திட்டாங்க. நான் சொல்லுவேன், சவுலுக்கு ஒரு சல்யூட்டை போடுங்களேன், ஒரு சல்யூட்டை சவுலுக்கு. எப்படி
புதருக்குள்ள ஒளிஞ்சு கிடந்தாங்க. பிழைச்சிருன்னு விருப்பப்பட்டாரு. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்து கழுத்தை வெட்டிட்டாங்க. நான் ஒரு போர்டு வைப்பேன், சவுல் மாவீரன், மாவீரன் சொல்லிடலாம். ஆனா இவர் மாவரைச்ச வீரனா என்ன பண்ணிட்டாரு, அங்கே போய் கேட்பாரு, ஒரு போர்டு வைங்க மாவீரன். பொறுமையா சும்மா அறியா, அவனை வீரன் வேணா பேர் வச்சுக்கிடுதோம். என்ன பிள்ளை கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தா ஏதாவது என்ன இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ள அந்த நம்பிக்கைலாம் என்ன பண்ணலை. அப்போ இது என்னதுன்னா மாம்ச சிந்தை. எது? அவ்வளோதான். இவரே முடிவு பண்ணிட்டார். நான் நினைக்கிறேன் அவங்க மறுபடியும் வந்தாங்களோ வரலையோ கையை தட்டுங்க. அந்த பெலிஸ்தரு சவுலை தேடி, அதான் யுத்தம் தான். சில நேரம் பார்த்துருக்கீங்களா, யுத்தம் ஜெயிச்சிட்டுனா அப்படி போயிடுவாங்க தெரியுமா. சில நேரம் வருவாங்க, துரத்தி வருவாங்க. ஆனால் சில நேரம் சரி வாங்கடா போவோம், யோனத்தானை தூக்கி ஏச்சில் வாங்க போவோம் அப்படின்னு. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, சவுல் சொன்ன மாதிரி அப்படி வந்து கொண்டிருப்பாங்களான்லாம் தெரியல. உயிர் பிழைக்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம். இப்போ சிலர் நினைப்பாங்க, காயப்பட்டாரு வீட்டில் வந்து செத்துடலாம்ல, அப்படி வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அப்படிலாம் இறந்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்க சாவுறது சாவட்டும், இல்லை அவன் கொல்றது கொல்லட்டும், இவர் ஏன் பட்டயத்தை வச்சு குத்தி சாவணும்? அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையா? ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை. அதாங்க, ஆவியின் சிந்தையோட அவர் போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவர் மாம்ச சிந்தை என்ன செஞ்சுட்டு, அவன் வாரானோ வரலையோ அவன் வந்துடுவான்ட்டாரு. அவன் குத்துவானோ குத்தலையோ. ஏன்னா சில ராஜாக்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சிட்டு போய் பராமரிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? சில ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சு கொண்டு போய் சிறை கைதியாக வைத்து பராமரிச்சிருக்கிறாங்க. உயிரோட என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளவு வாய்ப்பு என்ன செய்யுது. ஆனால் இவ்வளவு இருந்துட்டும் தன் மரணத்தை தானே என்ன பண்றார், தீர்மானிக்கிறார். இது ஒரு மாம்ச சிந்தை. அதுக்கு நேரம் என்ன பண்ணுது, கடைசி அவன் ஆயுததாரி என்ன பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்ட்டான். ஏங்க நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேங்க, சும்மா ஒரு அஸ்திபாரமான கேள்வி. ஒருத்தன் உங்களை வெட்ட வாரான், இதுக்கு பயப்படுவீங்களா? இல்லை நீங்கள் இப்படி கத்திய வச்சு, இது எது கோமாளித்தனம்? நான் உண்மையிலே சொல்கிறேங்க, அப்படி நிற்கணும். அல்லது காயங்கியும் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்படி நிற்கணும். பெலிஸ்தர் வரலன்னா திரும்பி போகணும், அவன் வந்தான்னா திரும்பவே விடாது. இப்படி தான் என்ன செய்யணும், இப்படி நிற்கணும். அவன் குத்தி கொன்னாலும் வீரத்தனம். ஆனால் இவர் பட்டயத்தை ஊனி அது மேலே விழுந்தது கோழைத்தனம். எத்தனை பேர் ஆமா சொல்கிறீங்க? ஆமா தான் இது. அவன் வந்து குத்தி கொண்டான்னா வீரங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், சவுல் மறிக்கும் போது, ஆனால் தாவீது பாராட்டுதாரு. ஆனால் இப்போ நம்ம தியானிக்கிறோம், சவுல் மறிக்கும் போது மாவீரனாகவும் மறிக்கவில்லை, வீரனாகவும் மறிக்கவில்லை. ஒரு கோழை மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஒரு ராஜா மாதிரி அவர் என்ன பண்ணலை. என்ன நடந்திருக்கு, சிம்சோன்லாம் 1000 பேரை ஒரு கழுதை தாடையிடுமை கொண்டு என்னால் என்ன முடியுதோ உயிர் போகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு. கடைசியில் தாகத்தால் செத்து போகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனாலும் அதுலேயும் பிழைச்சு என்ன பண்ணிட்டாரு. ஆனால் அந்த ஆவியின் சிந்தை யாருக்குள்ள இல்லை, சவுலுக்குள்ள. எங்க ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா, ஆண்டவரே நான் இப்படி ஒரு ஆபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அலறி இருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணிருப்பார், இறங்கி. சும்மா இருந்தா கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சும்மா இருந்தா கூட ஆண்டவர் வேலை பார்த்துருப்பாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, நீ என்ன கொல்லு, யாரு ஆயுததாரிட்ட. ஒரே வாயை திறந்தாலே என்னதான். இப்போ இங்கே சவுலுக்கு என்னன்னா, நான் எப்படியாவது பிழைச்சிடணும், இல்லை எப்படியாவது என்ன பண்ணிடணும். ஆனால் யார் கையால் மட்டும் சாகக்கூடாது. இது என்னையா பெருமை. அவன் கையால் சாக மாட்டேன், ஒன்று ஆயுததாரி கையால் சாவேன். அவன் சாகடிக்கலன்னா நானே என்ன பண்ணிக்கிடுவேன். ஆனால் அவருடைய முடிவு என்ன தெரியுமா, என்ன ஆனாலும் நான் என்ன செய்யணும். நான் சொல்கிறேன், என்ன ஆனாலும் வாழணும். அப்படி செத்தாலும் பரவாயில்ல, வாழணுன்ட்டு. ஹல்லேலூயா. செத்துருன்னு வாழ்றதை விட நான் என்ன சொல்றேன், ஆவின் சிந்தையோட இருக்கணுங்க. பிரைஸ் காட். ஒரு நாள் அந்த மாம்சம் ஆனால் வரும். இயேசுக்கே வந்துச்சுல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு கேப்பே விடல. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு
ஆக கடவுது. சவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா காயமாவது காயம், அம்பு கும்புலாம் தெரிச்சு, வம்பு கும்புலாம் தெரிச்சு எல்லாம் போய் வேற லெவல்ல சவுல் என்ன பண்ணியிருப்பாரு. சவுலுக்கு அப்புறம் தாவீது தான் ராஜா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் ஒரு நல்லா வாழ்ந்து சவுலே அழகா தாவீத சிங்காசனத்துல உட்கார வச்சு, தாவீது சாலமோன சிங்காசனத்துல உட்கார வச்சாருல, அது மாதிரி சவுல் தாவீத சிங்காசனத்தை அந்த ஏத்தி விட்டுருந்தா சவுலுடைய பேர் இன்னும் எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு. மாம்ச சிந்தை எங்க கொண்டு போயிருது? மரணத்துக்குள்ள. அது அவருடைய மரணமும் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு வேதனைப்பட்டு பயப்பட்டு நெகட்டிவான மைண்டில் தானே இருந்து மறிச்சிருக்கிறாரு. இப்போ மேலே ஒரு 2 பேர் செத்தாங்களா, அவங்கள போய் ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஆனால் செத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண. ஆனால் இப்போ இங்கே சவுல் காயப்பட்டிருக்கிறாரு. இவர் சாகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குண்ணே. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், கூட ஒரு ஆயுததாரி நிற்கணும், அவனுக்கு ஒரு காயமுமே. இப்போ அவனுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க, வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட. எப்படி சவுல் எப்படி சூப்பர் மாதிரியை காமிச்சாரா? கூட இருந்த ஆயுததாரிக்கு ஒரு காயமும், அவன் அழகா பிழைக்கணும்னா என்ன பண்ணியிருக்கலாம். இந்த சவுல் ஒழுங்கு மரியாதைக்கு எப்படியாவது பிழைக்கணுங்கிற விருப்பத்தை, எப்படியாவது வாழணுங்கிற விருப்பத்தை காமிச்சிருந்தா கூட இருந்த ஆயுததாரி என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் வாழ ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் இது நீ குத்துறியா இல்லைன்னா நானே செத்து கிடத்துறான்னு ஒரே அதில் நின்ன உடனே கூட நல்லா இருந்த ஒருத்தனும் செத்து போயிட்டான். எனக்கு சவுல் செத்ததே வருத்தம் தான். எப்படி சவுலே செத்துருக்க கூடாது, ஒன்று பெலிஸ்தர் கையால் வெட்டப்பட்டு செத்துருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், போயிருந்துருக்கணும். ஆனால் அந்த 2 என்ன பண்ணலை. கடைசியில் தானே என்ன பண்ணிக்கிட்டார், தற்கொலை பண்ணி. இது பரவாயில்ல, சவுலை கைது பண்ணணும்னு. எதுக்கு கைது பண்ணணும் தெரியுமா? தற்கொலை செய்வதற்கு தூண்டினார். தூதர்கள் அப்படித்தான், போனோடனே அரெஸ்ட் பண்ண நின்றுப்பான். யோ என்ன எங்கேயும் அரெஸ்ட் ஆயா? ஆமாம், நீர் ஒருத்தர் நாங்கள் தற்கொலை உனக்கு தூண்டி விட்டுட்டு வந்திருக்கிறீரியா. நான் சொல்கிறேங்க, நம்ம அநேகரை வாழ்வதற்கு தூண்டி விடுகிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்குள்ள வர்ற மாம்ச சிந்தை அவங்களையும் கீழே கொண்டு போயிருது, கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுது, கீழே. ஆனால் உங்களுக்குள்ள வருகிற ஆவியின் சிந்தை உங்களையும் மேலிடத்துக்கு கொண்டு வரும், கூட இருக்கிறவங்களையும் மேலிடத்திற்கு கொண்டு வரும். அந்த மாதிரியை காண்பிக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். விருத்த சேதனை உள்ளவனோ விருத்த சேதனை இல்லாதவனோ பட்டயம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் காட். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கி வந்தாலும், தாவீது சொல்றாரு, நான் என்ன பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் வாசிங்க, சங்கீதம் 27:2 வசனம். எனக்கு என் மாம்சத்தை பட்சிக்க, நல்லா கவனிங்க, மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் கையத்தட்டி தாவீது எப்படி நம்பிக்கை அறிக்கை பண்றாரு? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை ஈட்டினாலேயோ அம்புனாலேயோ இல்ல பட்டயத்தினாலேயோ பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். கையத்தட்டி. இப்ப இதே விஷயத்தை நம்ம சவுலுடைய சம்பவத்தோட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்ன சொல்றாருன்னா, ஐயா என்ன ஒருத்தன் வெட்டணும்னு வந்தான்னா நான் என் பட்டயத்தை ஊனிட்டு நான் விழுந்து சாக மாட்டேன். அவன் இப்படி பட்டயத்தை ஊனிட்டு வேகமா வருவானா, புல்லு தட்டி விழும்போது அவன் பட்டயமே இப்படி முன்னாடி வந்து இப்படியும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் ஆவியின் சிந்தை. ஆனா மாம்சத்தின் சிந்தை தன்னையே தான் என்ன பண்ணிக்கிடும். எவ்வளவு அழகா சொல்லலாம். அடுத்து இன்னும் முன்னாடி வாசிங்க. நல்லா கவனிங்க. எனக்கு விரோதமாய்
ஒரு பாளையம் இறங்கினாலும் கைய தட்டி எங்க நான் செத்து போயிருவேனோ, எங்க இப்படி ஆயிருமோ அப்படின்னு அந்த எதிரடியான எண்ணமே எனக்குள்ள என்ன பண்ணாது, நல்ல பவர் ஏற்றி வச்சுக்கிடுங்க. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்றீங்களா? சவுலையும் தாவீதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சவுலு அழகா சூழ்நிலைக்கு என்ன பண்ணிட்டாரு, சரண்டரு. ஏன்னா இவருக்கு இப்போ எதுங்க இவருக்குள்ள இந்த மாதிரி சிந்தையை கொண்டு வருதுன்னா, 2 பேரை வெட்டி கொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய சிந்தையில் என்ன செய்யுது, எப்படியும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க விட. அப்போ மாம்ச சிந்தை எங்க இருந்து வருதுன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இப்படி நடந்துட்டு, இவங்களுக்கு இப்படி நடந்துட்டு, அங்கே இப்படி நடந்துட்டு. அப்போ எங்களுக்குள்ளே என்ன பண்ணிடும். ஆனால் கார் மட்டும் எத்தனை நேரம் இதானாலும் மறுபடியும் காரில் என்ன பண்ணிடுவாங்க, பைக்கு எத்தனை நேரம் இதானாலும் அதை சொல்ல மாட்டேன். பைக்குனாலே ஆக்சிடென்ட் ஆகுதுயா, பஸ்ஸுனாலே ஆக்சிடென்ட் ஆகுது, ட்ரெயினுனாலே ஆக்சிடென்ட் ஆகுது, மறுபடியும் அதில் போகக்கூடாது. அப்படி இல்லை, நம்ம ஆக்சிடென்ட் ஆகாமல் நம்மளால் போக முடியும்னு போய்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க. ஆனால் அந்த மரணத்தை மட்டும் என்ன பண்ணி விட்டுருதாங்க இல்லையா. அவங்க செத்துருக்கலாம்யா, நாங்கள் வாழ்வோம்யா, நாங்கள் ஆள்வோம்யா அப்படின்னு சொல்ல முடியணும். தாவீதுதான் சொல்றாரு, என் மாம்சத்தை பட்சிக்க அவர்கள் நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். பிரைஸ் காட். எடுக்கலாம் பாருங்களேன், தாவீதுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது. இதை விட மோசமான ஒரு நிலைமை தான் தாவீதுக்கு வருது பாருங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். தாவீது என்ன பண்ணானா, நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணா? விடாய்த்து போனான்னா என்ன அர்த்தம்னா, இனிமே என்ன செய்ய முடியாது யுத்தமே, ஏன்னா வயசும் ஆயிட்டு, இனிமே யுத்தமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ தாவீது என்ன சொல்லணும், அப்போ இங்கேயும் இவங்க பெலிஸ்தர் விருத்த சேதனை இல்லாதவங்க தானே, அப்போ அவங்க கையால் நான் செத்துறக்கூடாது, ஒன்று நீ கொல்லு, இல்லைன்னா நானே என்ன பண்ணிக்கிடுதேன் அப்படியா சொன்னார். ஒன்றும் சொல்லலை, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் அங்கே சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஆவியின் சிந்தையை உங்களை காப்பாற்றுங்க. யாரை கொண்டுனாலும் எப்படினாலும் என்ன பண்ணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தையை எடுங்க. அங்கே இருக்க சூழ்நிலையை ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க. அப்படியே பேசினாலும் ஒரு செகண்டில் அதை பேசுங்க, அடுத்த செகண்டில் இதை பேசுங்க. இதை நினைக்காம இருக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும் உங்களை விழுங்கி போடுவதற்கு விட்டு கொடுக்க கூடாது. நீங்கள் தான் சூழ்நிலைகளை விழுங்குகிறவர்களாக இருக்கணும். பிரைஸ் காட். உங்க மேல நான் ஒரு அபிஷேகமா சொல்றேன், சூழ்நிலைகள் விழுங்கி போடுவதற்கு விட்டு கொடுக்கிறவர்களாய் அல்ல, மரணம் நம்மை விழுங்கி போடுவதற்கு பிள்ளைகளாய் அல்ல, மரணத்தை நீங்களும் நானும் விழுங்கி போடுகிற புத்திரர்களாய். பிரைஸ் காட். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் உள்ள. வாழ்ந்த தாவீது மாதிரி என்ன பண்ணணும், சவுலு மாதிரி. இந்த கம்பரிசன்லாம் நமக்கு நல்லா என்ன செய்யணும். இப்போ பாருங்க என்ன நடக்கு. அப்பொழுது 16ஆம் வசனம், 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்டன்னு பக்கத்தில் என்ன பண்ணிட்டான். ஆனால் அங்கே பெலிஸ்தர் பக்கத்தில் வரவே இல்லை சவுலுக்கு. அதுக்குள்ளே ஐயா கதம் ஆக்கிட்டாரு. இங்கே வந்துட்டான். அது எப்படிப்பட்டவன், அவனை பற்றி எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடித்தான், புது பட்டயத்தை அறையிலே. பாவிப்போய, இவன் தாவீதை வெட்டணும்னே அந்த பட்டயத்தை என்ன பண்ணியிருக்கான். அவன் எப்படி தீர்மானம் வச்சிருக்கான்னா, இந்த பட்டயம் வெட்டினா இது தாவீதைத்தான் என்ன செய்யும் அப்படின்னு தாவீதுக்குன்னே ஒரு பட்டயத்தை என்ன பண்ணியிருக்கான். அப்படி ஒருத்தன் வாரான், தாவீதாலே முடியலை, விடாய்த்து போய் இருக்கிறாரு. தப்பிச்சாரானா தப்பிச்சாரு. என்ன எழுதியிருக்கு பாருங்க. செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். கையை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எப்படி சவுல் தன்னையே தான் கொன்று மறைமுகமாய் தன்னோடு கூட இருந்த ஆயுததாரியும் கொன்று போட்டார். சவுல் ஆயுததாரியை கொன்னாரு. இங்க அபிசாய் வந்து இவருடைய ஆவிக்குரிய சிந்தை. இப்போ இவரெல்லாம் அபிசாய்ட்டு சொன்னா, அபிசாய் ஐயா என்னையா இது அப்படின்னா டப்புன்னு கொன்னாலும் கொண்டிருக்கலாம்.
ஏய் என்னை கொன்றுடா அப்படின்னா அவங்களாம் ராஜாவுடைய சத்தத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, டப்புன்னு வச்சிருவான். வச்சுட்டு தான் யோசிப்பான், ஐயோ ஏன்னா அவங்களுக்கு ராஜா போடுறா அப்படின்னா போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆள் யோவாப்பு, அபிசாய். போட்டதுக்கு அப்புறம் தான் யாருன்னு என்ன பண்ணுவான், அப்போ டேய் போட்டுறா அப்படின்னே போட்டுருவான். போட்டுட்டு தான் பார்ப்பான் தாவீது, ராஜாவே போட்டோமோ அப்படின்னு நினைப்பான். அப்படிப்பட்ட ஆள் கூட இருந்தும் தாவீது என்ன பண்ணலை, நான் சாகணும், என் கூட இருக்கவன் சாகணும்னு நினைக்கல, வந்த எதிரடையான கிரியைகளை கொன்று போட்டார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், பிரைஸ் காட். உங்கள் மேலே என் மேலே தேவன் தயையை வைத்திருக்கிறார். இதை நம்ம ஆவியின் சிந்தையா ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். இப்படி நீங்கள் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக பிழைப்பீர்கள், செழிப்பீர்கள். பிரைஸ் காட். ஸோ சில சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், முடிஞ்சிட்டுன்னு நினச்சாலும் நீங்கள் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிடாதீங்க. அதை இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் முடிச்சு வச்சிடாதீங்க. எதிரிகள் என்னத்தையாவது ஒன்றை காமிச்சு தோத்துட்டீங்க, 2 பேரை கொன்னுட்டோம், முடிஞ்சிட்டு அப்படிமா, உங்கள் உயிர் உள்ள வரை நீங்கள் சொல்லணும், உயிர் மீட்சி வரை, உயிர் மீட்சி உள்ள வரை நீங்கள் சொல்லணும், இல்லை இல்லை முடியலை முடியலை முடியலைன்னு. தாவீதுல விட்டே கொடுக்கலங்க, பிடிச்சி என்ன பண்ணுறாரு, தாவீது யுத்தத்தில் சாகலை. பிரைஸ் காட். சவுல் ஏதோ ஒரு 4-5 யுத்தம் பண்ணியிருப்பாரு, தாவீது ஏகப்பட்ட யுத்தம், அதுவும் சில யுத்தம்லாம் இவரை கொல்லணும்னே அனுப்பி வச்ச யுத்தம், அதுலேயும் பிழைச்சிட்டாரு. செஞ்ச எல்லா யுத்தத்திலையும் பிழைச்சிட்டாரு. தலைவர் யுத்தத்தில் போய் என்ன பண்ணலை, ஏங்க யுத்தத்தில் போனால் சாகணுங்கிற எந்த நியமமும் அதுக்கு விதி விலக்கா தாவீது இருக்கிறாரு. காரணம் அவருக்குள் இருந்த ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை எங்க இருக்குதோ அங்க காரியங்கள் முடிந்து போகாது, அங்க காரியங்கள் மரித்து போகாது, அது உயிர் மீட்சி அடையும்.